السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. இந்த உலகத்தினுடைய சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹுக்கு குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மார்க்கமாகிய இந்த மார்க்கத்தை பல வகையான துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் இவ்வுலகத்திற்கு சரியான முறையில் எடுத்துரைத்து சென்ற முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வழிகாட்டலை பின்பற்றக்கூடிய எல்லா அடியார்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் ஈருலகிலும் உண்டாவதாக. வேகமாக கடந்து செல்லக்கூடிய இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வேலைகளில் உலக ஆசைகளில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மார்க்க விடயங்களை படித்து கொள்வதற்குரிய வாய்ப்பை, அல்லாஹ்வினுடைய வசனத்தை படித்து கொள்வதற்குரிய நேரத்தை இறைவன் எமக்கு வழங்கியிருக்கிறார். அதற்காக முதற்கண் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹு தாலா மனிதர்களாகி எங்களுக்கு பல வகையான அருட்கொடைகளை தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் பல வகையான அருட்கொடைகளை, நியாமத்துக்களை தந்திருக்கிறார். இந்த நியாமத்துகளில் மிக பெருமதியான ஒரு நியாமத்தாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா எங்களுக்காக தந்திருக்கக்கூடிய இந்த சொந்தக்காரர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம், உறவு முறைகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த உறவு முறைகளோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அவர்களோடு நல்ல முறையில் நடக்குகின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்ற விடயங்களை இன்றைய நாள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய தாய்மார்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பேசக்கூடிய நேரத்தில் வத்தகுல்லாஹல்லதி, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வை உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கக்கூடிய நல்ல விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதே தொடர்ச்சியில் பேசக்கூடிய நேரத்தில் தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹு தஆலா உங்களுக்காக தந்திருக்கக்கூடிய உறவுகளினுடைய விடயத்தில் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், பயந்து நடந்து கொள்ளுங்கள். உறவுகளை முறிக்கக்கூடிய விடயத்தில், உறவுகளோடு சண்டையிட்டு அவர்களோடு பேசாமல் இருக்கக்கூடிய விடயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லிவிட்டு இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் என்பவன் உங்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்குகின்றான் என்று அல்லாஹு தஆலா கூறி முடிக்குகிறான். இன்றைய சந்தர்ப்பத்தில் நாம் பார்க்குகின்ற பொழுது அல்லாஹ்வை பயப்படுவது என்பது வெறுமனே தொழுவதன் மூலமாக எம்மால் வெளிப்படுத்திவிட முடியாது. ஜகாத் செய்வதன் மூலமாகவோ அல்லது வேறு பல நன்மையான காரியங்கள் செய்வதன் மூலமாகவோ மாத்திரம் அல்லாஹ்வை நான் பயப்படுகின்றேன் என்று எம்மால் வெளிப்படுத்திவிட முடியாது. அதற்கு மாற்றமாக நல்ல விடயங்கள் செய்திருந்தும், தொழுகையை நேரத்துக்கு தொழுதிருந்தும், தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹு தஆலா எமக்காக தந்து இருக்கக்கூடிய உறவு முறைகளோடு நல்ல முறையில் பேணி நடக்குகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வை நாங்கள் பயந்து நடக்குகின்றோம் என்றதை அல்லாஹு தஆலா உறுதி செய்கிறான். இந்த விடயத்தை நாங்கள் இன்னும் ஆழமாக பார்க்குகின்ற பொழுது இந்த உறவு முறைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய விடயங்களை வெறுமனே ஒரு அமலாக மாத்திரம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை, ஈமானோடு சேர்த்து பேசுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் வமன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, நாம் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்கிறோம். அல்லாஹு தஆலா பாவம் செய்பவர்களை தண்டிப்பான்,
அவன் நாடியவர்களை மன்னிப்பான், எல்லா வகையான சக்தியும் அவனுக்கு இருக்குகிறது என்று ஒட்டுமொத்தமாக இறைவனின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதே போன்று மறுமை நாள் என்ற ஒன்றை நாம் கண்ணால் கண்டதில்லை. ஆனால் அந்த நாளில் பல வகையான திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்குகின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கக்கூடிய காரணத்திற்காக நாம் அப்படியே நம்பியிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், யார் மறுமை நாளை நம்புகிறானோ, யார் அல்லாஹ்வை நம்புகிறானோ அவனுக்கு அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. நீ மறுமை நாளை நம்புறியா, நீ அல்லாஹ்வை நம்புறேன்னு சொன்னால் இந்த விடயத்தை நீ கடைபிடித்துக் கொள் என்று சொல்லிவிட்டு ஃபல் யஸில் ரஹிமஹு, உனக்கு இருக்கக்கூடிய உறவுகளோடு நல்ல முறையில் நீ நடந்து கொள்ள வேண்டும். எப்படி? அல்லாஹ்வை பயப்படுகிறேன், மறுமை நாளை நம்புகிறேன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டுள்ளேன் என்று நாம் சொல்வதாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாட்டின் ஒரு அங்கமாக எங்களுடைய குடும்ப உறவுகளோடு நல்ல முறையில் நடக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குகிறது. இஸ்லாமிய மார்க்கம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய உலகளாவிய ரீதியில் இந்த உறவுகளை எப்படி பார்க்குகிறார்கள்? இன்று நாம் சமூக வலைத்தளங்களில் கூட பார்க்கக்கூடிய நேரத்தில் ஊரார்களை நம்பினாலும் இந்த உறவினர்களை நம்பிவிடாது. நான் இந்த பொருளாதாரத்தில் முன்னேறி சென்றாலோ அல்லது சந்தோஷமாக இருந்தாலோ முதலாவது பொறாமைப்படக்கூடியவர்கள் குடும்பத்தார்கள் தான். அவர்களுக்கு நாம் முன்னேறுவது விருப்பம் கிடையாது, அவர்கள் பொறாமைக்காரர்கள் என்ற ஒரு தவறான சிந்தனை என்ன செய்கிறது, மக்கள் மனதில் விதைக்கப்படுவதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு முற்றிலும் மாற்றமாக நல்ல சிந்தனைகளை விதைக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்வதாக, இன்னர் ரஹிம சஜ்னத்தும் மினர் ரஹ்மான், இந்த அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் என்பவர்கள், உறவுமுறைகள் என்பவர்கள், மாமா, மச்சான், மாமி, மைனி என்ற கூடிய அந்த அழகான அந்த குடும்பம் என்பது அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளில் இருந்து ஒரு கொடையாகும், அல்லாஹ்வினுடைய கிளைகளில் இருந்து ஒரு கிளையாகும் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை சொல்றான். ஒவ்வொருவரினுடைய மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபகால் அல்லாஹ் மன் வஸலகி வஸல்தஹு, யார் இந்த உறவு முறைகளோடு சொந்தக்காரர்களோடு ஒட்டி நடக்குகிறானோ, ஒட்டி வாழ்கிறானோ, தன்னுடைய வாழ்க்கையில் அவர்களோடு பிரச்சனைகள் வந்தாலும் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அவையெல்லாம் மனதில் போட்டுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுக்காக அதை மன்னித்து விட்டு அவர்களோடு ஒட்டி வாழுகிறானோ, மன் வஸலகி வஸல்துஹு, அவனோடு நானும் ஒட்டி வாழ்கிறேன், அவனோடு நானும் ஒட்டி வாழ்கிறேன். வமன் கதஅகி கதஅதுஹு, யார் நான் அவனுக்காக கொடுத்திருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளை துண்டித்து வாழ்கிறானோ, யார் நான் அவனுக்காக வழங்கி இருக்கக்கூடிய அந்த உறவுகளை முறித்து வாழ்கிறானோ, அப்படிப்பட்ட மனிதனோடு நானும் அவனுடைய உறவை முறித்து வாழுகிறேன். அல்லாஹ்வினுடைய உறவு முறிவதற்கும் அல்லாஹ்வினுடைய உறவு எம்மோடு சேருவதற்கும் ஒரு காரணமாக இறைவன் எமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சொந்தக்காரர்களோடு நாம் நடக்கும் முறை மாறிவிடுகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். காலங்காலமாக ஒரு சிறிய இந்த உலக பிரச்சனைக்காக அல்லது குழந்தைகளினுடைய பிரச்சனைக்காக அல்லது பொருளாதார பிரச்சனைக்காக சொத்து பங்கீட்டு பிரச்சனைக்காக வருடக்கணக்காக உடன் பிறந்தவர்களோடும் குடும்பத்தார்களோடும் பகைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்களை தவிர. என்ன நடந்துச்சு? 6 வருஷமா நாங்கள் பேசுறதே கிடையாது. அவர் அந்த திருமணத்துக்கு வந்தால் நான் வர மாட்டேன். என்னப்பா நடந்துச்சு உங்களுக்கு இடையில? ஒரு சொத்துல ஒரு பிரச்சனை, ஒரு வாய்த்தக்கம் ஒன்று வந்துட்டு எங்களோடு கரடு முரடான பேச்சுக்கள் பகிரப்பட்டு விட்டது என்று உப்புச்சப்பு இல்லாத காரணத்திற்காக இறைவனுடைய கிளையாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் இருந்து ஒரு பகுதியை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அதை கவனம் எடுக்காமல் அந்த உறவு முறைகளை முறித்து வாழ்கின்றோம் என்று சொன்னால் மனதில் ஒரு விடயத்தை நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை, அந்த உறவை நாங்கள் முறித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா என்னோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை முறித்து விடுவான். அல்லாஹ்வினுடைய தொடர்பு என்பது முறிந்து விட்டால் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நன்மை செய்வதற்கு வழி கிடைக்காமல் போயிடும். பாவமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவோம். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவனோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை முறித்து விட்டால் நாம் வெற்றி பெறக்கூடிய வழி எப்படி இருக்கும்?
நாம் எப்படி வெற்றி பெறுவது? சர்வசாதாரணமாக சில விடயங்களுக்காக குடும்பத்தார்களை, சொந்தக்காரர்களை தூக்கி போட்டுவிட்டு வருடக்கணக்காக நாங்கள் பேசாமல் சண்டையிட்டு பகைமையோடும் குரோதத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்களோடு எப்படி உறவு பாராட்டுவான் என்ற ஒரு விடயத்தை கட்டாயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த உறவு முறைகளோடு நடக்கக்கூடிய விடயத்தை 2 விடயத்தோடு சேர்த்து பேசுகிறார்கள். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஆசைப்படக்கூடிய அந்த 2 விடயம் அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, மன் சர்ரஹு ஐ யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, ஒருவனுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் ஏற்படுவது அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றால், வாழ்வாதாரத்தில் பரக்கத் ஏற்படுத்துவது, ஒருவனுடைய தொழிலில் நல்ல பரக்கத் வருவது, ஒருவனுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பெருகுவது, அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய சொத்து செல்வங்களில் அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்துவது அவனுக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று சொன்னால், வஅன் யும்ஸா லஹு ஃபீ அஸரிஹி, அதே போன்று அவனுடைய வாழ்நாள் நீடிப்பது அவனுக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று சொன்னால், உதாரணமாக வைத்துக்கொள்வோம், 40 வயது வரைக்கும் வாழ்கிறோம் என்று சொன்னால் இன்னொரு 5 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்வது அவனுக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று சொன்னால், இந்த 2 விடத்தையும் சொல்கிறாங்க. உன்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் வரும், உன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்கும், இது 2 உனக்கு சந்தோஷம் தரும் என்று சொன்னால் ஒரு விடயத்தை கடைப்பிடிச்சுக்கோ. அல்லாஹ்வினுடைய தூதர்கள் எங்கு கொண்டு வந்து முடிக்குகின்றார்கள் என்பதை பாருங்கள். இப்படி சொல்லுகின்றார்கள் என்றால் சாதாரணமான ஒரு விடயமாக இது இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதர்கள் என்ன சொல்றாங்க? 2 விடயம் உனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்றால், ஒன்று, இந்த உலகத்தில் உன்னுடைய பொருளாதாரத்தில் வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் தஆலா அபிவிருத்தியை தருவது, பரக்கத்தை தருவது, இன்னும் ஒன்று, உன்னுடைய வாழ்நாள் அல்லாஹ் தஆலா அதிகரிப்பது என்பது உனக்கு சந்தோஷத்தை தரும் என்று சொன்னால், மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னால், ஃபல்யஸில் ரஹ்மஹு, இறைவன் உனக்காக தந்திருக்கக்கூடிய அந்த சொந்தங்களோடு நல்ல முறையில் வாழ்ந்து கொள். உனக்காக அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய உறவுகளோடு நல்ல முறையில் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள். அவர்களோடு நீ உறவை முறித்து விடாது. அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளை நீ அப்படியே முறித்து பகைமையாக்கி கொண்டு விடாது. அவர்களோடு நல்ல முறையில் நீ நடந்து கொண்டால், இந்த 2 விடயமும் உனக்கு மகிழ்ச்சி அளிக்குமாக இருந்தால், சந்தோஷம் தருமாக இருந்தால், உன்னுடைய வாழ்க்கையில் பரக்கத் வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய குடும்ப சொந்தங்களோடு, உறவுகளோடு, சொந்தக்காரர்களோடு நல்ல முறையில் உறவை பேணி பாதுகாத்து வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர்கள் சிம்பிளாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இன்னைக்கு நாம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ சகோதரர்களோடு, உடன் பிறந்தவர்களோடு, குடும்பத்தார்களோடு, தாய் தந்தை வழி சொந்தக்காரர்களோடு பல காலமாக பேச்சுவார்த்தை அற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் இல்லையா? காரணம் அதுவும் ஒன்றாக இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி இல்லையா? எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய பரக்கத் குறைவாக இருக்கின்றது என்று சொன்னால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதை சரி செய்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நாடிவிட்டால் அவனுடைய பரக்கத் எங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிடும் என்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் சில மனிதர்களை நாம் பார்க்கலாம். எப்படி இவர்களோடு பெரிதாக தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது. அவர் சலாம் சொன்னால் நான் பதில் சொல்லுவேன், அவர் பேசினா நான் சும்மா பேசிட்டு பேசிடுவேன். சில கேட்டகரியில் மனிதர்கள் இருப்பார்கள். இவர்களை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? இப்படி நீங்கள் உறவு பாராட்டலாமா? உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த சொந்தக்காரர்களோடு இப்படி பதிலுக்கு பதில் நீங்கள் உறவாடலாமா என்று பார்த்தா அதுவும் மார்க்கத்தில் கிடையாது. அதையும் இஸ்லாமிய மார்க்கம் கண்டித்து எப்படி சொல்லுகின்றது என்று சொன்னால், லைசல் வாசிலு பில் முகாஃபி, பதிலுக்கு பதில் உறவாடக்கூடியவர் அந்த உறவை பேணி பாதுகாத்த பட்டியலில் வரமாட்டார். ஒருவர் சலா சொல்கிறாரு, பதில் சொல்கிறார், இவரோட பேச்சு கொடுக்கலாம், இவரோட நாம் என்ன செய்யலாம், உறவு பாராட்ட இயலாது, இவர் இந்த லிமிட்லேயே நாம் வச்சுக்கொள்ளுவோம், இவரோட இன்னும் நாங்கள் இரக்கமாக அன்பாக நடந்து கொள்ளக்கூடாது, இந்த அளவு போதும் என்று பதிலுக்கு பதில் உறவாடக்கூடியவராக இருந்தால் அந்த மனிதர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? உறவை பேணி பாதுகாத்த அந்த பட்டியலில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. யாரை சேர்க்கிறாங்கன்னு பார்த்தா, வலாக்கினில் வாசிலு அல்லது இதா குத்தியாத் ரஹிமஹு வஸலஹா, உறவை முறிஞ்சிட்டுன்னு வைங்க, சண்டை வந்துட்டு
பிரச்சனை வந்துட்டு அந்த உறவு அப்படியே முறிஞ்சு போச்சு, அப்படியே அந்த உறவு பகைமை ஆயிட்டு, அப்படியே அந்த உறவு ரெண்டு துண்டா போயிட்டு, இவ்வளவு காலம் 20 வருஷம் 30 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தோம், ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக வாய்த்தக்கத்தின் மூலமாக அந்த உறவு அந்த இடத்திலேயே துண்டாக்கப்பட்டு விட்ட போதும் இந்த உலகத்தில் நடந்து விட்டது. அல்லாஹ் தஆலா எனக்கு தந்து இருக்கக்கூடிய இந்த சொற்ப காலத்தில் இது ஒரு நிகழ்வாக நடந்து விட்டது, அதை நான் பொருட்படுத்தவில்லை. அல்லாஹ்விடத்தில் பாரத்தை கொடுத்து விட்டு, இறைவா உனக்காக நான் இந்த உறவை மீண்டும் உயிர்ப்பிக்குகின்றேன் என்று சொல்லி யார் அந்த உறவோடு இணைந்து வாழ்கிறாரோ அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உறவை பேணி பாதுகாத்தவர்கள் என்ற பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு செய்தியும் என்ன செய்கிறாங்க, தெளிவான முறையில் சொல்லிவிட்டு செல்லுவதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மனிதர்களாகி எங்களை பொறுத்த வரைக்கும் ஹுலிகல் இன்சானு தைஃபா, பல வகையான பலகீனங்களோடு நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம், பல வகையான இயலாமையில் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் குடும்பத்தாரர்களோடு சொந்தங்களோடு பிணக்கு ஏற்படலாம், சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம், வாய்த்தக்கங்கள் ஏற்படலாம். ஆனால் அதை அப்படியே பகைமை உணர்வாக ஏற்படுத்தி கொண்டு காலம் முழுக்க அவர்களோடு ஒரு குரோத உணர்வோடு நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை விரும்பாத ஒரு செயலாக காட்டிக்கொள்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் அங்கீகரிக்காத ஒரு செயலாக அது இருக்குகிறது. அப்படி நடந்தாலும் அல்லாஹுக்காக மீண்டும் அந்த உறவோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பதே இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி கூடக்கூடிய ஒரு விடயமாக இருக்குகின்றது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் சில மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி வரலாம். என்னன்னு கேட்டால், எனக்கு குடும்பத்தார்கள் இருக்குகிறார்கள், நான் அவர்களோடு பழகுவதற்கு உறவை சரியான முறையில் பேணி பாதுகாப்பதற்கு ஆசைப்படுகிறேன், அவர்களோடு ஒன்றாக கலந்து வாழ்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன், எனக்கு ஆசை இருக்குகிறது. ஆனால் அவர்கள் என்னோடு பழகுவதற்கு விரும்புகிறவர்கள் அல்ல, அவர்கள் என்னை ஒதுக்கி வைக்குகிறார்கள், அவர்கள் என்னை கழித்து நடக்குகிறார்கள். இப்போது நான் என்ன செய்யணும்? ஒரு கேள்வி, ஒன்று நியாயமான ஒரு கேள்வி, பெரும்பான்மையான சகோதரர்களுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி. நான் நல்ல முறையில் நடக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அவர்கள் அதை என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கொள்கிறார்கள் இல்லை, அவர்கள் என்னை வெட்டி மாறிக்கொண்டு செல்லுகிறார்கள், அவர்கள் என்னோடு பேசுவதற்கு விரும்பாமல் இருக்குகிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வினுடைய தூதரவருடைய காலத்தில் அழகான ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்னலி கராபத்துன், எனக்கு சில உறவினர்கள் இருக்குகிறார்கள், சொந்தக்காரர்கள் குடும்பத்தார்கள் இருக்குகிறார்கள், அசிலுகும், நான் அவர்களோடு அந்த உறவை அழகான முறையில் பேணி பாதுகாத்து கொண்டு நடந்து கொள்கிறேன், எனக்கு அவர்களோடு பழகுவதற்கு ஆசையாக இருக்குகிறது, நான் அவர்களோடு சந்தோஷமாக அந்த உறவை பேணி பாதுகாத்து கொள்கிறேன். பயக்கு தாழ்வுனி, ஆனால் அவர்கள் என்னை துண்டித்து நடக்குகிறார்கள், என்னை கழித்து நடக்குகிறார்கள், என்னோடு உறவு பாராட்டுவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் அல்ல. அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வஅஹ்சினு இலைஹிம், நான் அவர்களுக்கு நல்ல விடயங்களை செய்கிறேன், நான் அவர்களுக்கு நற்காரியங்களை செய்கிறேன், நல்லுபகாரங்கள் செய்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் எப்படி வந்து சொல்கிறாங்கன்னு கேட்டால், யா ரசூலல்லாஹ் எனக்கு குடும்பத்தார்கள் இருக்குகிறார்கள், அவர்களோடு நான் நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன், ஆனால் அவர்கள் என்னோடு இருக்கக்கூடிய உறவை முறிப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள், முறித்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு நான் நற்செயல்கள் செய்கிறேன், நல்லுபகாரங்கள் செய்கிறேன், அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிற போது நான் உதவி செய்வதற்கு ஆசைப்படுகிறேன், அவர்களோடு ஒன்றரை கலந்து வாழ்வதற்கு ஆசைப்படுகிறேன், ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எனக்கு பாவமான காரியங்களை மட்டும் செய்கிறாங்க, எனக்கு தீமைகளை மட்டும் செய்கிறார்கள், எனக்கு கெட்ட விடயங்களை செய்கிறார்கள் யார ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறாங்க. வஅஹ்லும் அன்ஹும் வயஜ்ஹலூன அலைய, அவர்கள் செய்வதையெல்லாம் நான் பொறுத்து கொள்கிறேன், அவர்கள் செய்வது எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன், பொறுமையாக நான் பொறுத்து கொள்கிறேன், பொறுமையாக நடந்து கொள்கிறேன். நான் பொறுமையாக நடப்பதை பார்த்து அவர்கள் என்னை மோடேன் என்று கணக்கெடுத்து விட்டார்கள், அவர்கள் என்னை கேவலமாக நடத்துகிறார்கள், என்னோடு அவர்கள் உறவை துண்டித்து நடக்குகிறார்கள், எனக்கு கெட்ட விடயங்களை செய்கிறார்கள், இருந்த போதும் நான் அவர்களுக்கு நல்ல விடயங்களைத்தான் செய்கிறேன். இப்படி நான் அவர்கள் செய்யக்கூடிய விடயங்களிலெல்லாம் அமைதியாக செல்லுகின்ற போது
அவர்கள் என்னை முட்டாள் என்று நினைத்து விட்டார்கள் யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வது? அல்லாஹ்வினுடைய தூதர்கள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், நீ சொல்லக்கூடிய இந்த காரியத்தில் நீ உண்மையாளனாக இருந்தால் அப்படியே நீ நடந்து கொள். நீ அவர்களோடு உறவு பாராட்டி கொண்டே இருந்துவிடு. அவர்கள் உனக்கு என்ன செய்தாலும் நீ அவர்களோடு நல்ல முறையில் உறவை பேணி பாதுகாத்து கொண்டு சென்று விடு. நீ அப்படியே நடந்து விட்டால் அல்லாஹ்வினுடைய உதவி உனக்கு எப்போதும் இருக்கும் என்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி வேண்டுமா? அல்லாஹ்வினுடைய அன்பு வேண்டுமா? அல்லாஹ்வினுடைய உதவி அன்பு வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எம்மை பகைத்து கொண்டாலும், அவர்கள் எங்களுக்கு தீமை செய்தாலும் நாம் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அன்பு தேவைப்பட்டால், அல்லாஹ்வினுடைய அன்பு தேவைப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்மெல்லாம் அல்லாஹ்வினுடைய அன்பு தேவையுடையவர்களாக இருக்குகிறோம். அப்படி தேவையுடையவர்களாக நாங்கள் இருக்குகின்ற பொழுது அவனுடைய அன்பை பெறுவதற்கு இலேசான ஒரு வழியாக அல்லாஹ்வினுடைய தூதர்கள் காட்டி தந்தார்கள். அவர்கள் உனக்கு அநியாயம் செய்தாலும் நீ அவர்களுக்கு அநியாயம் செய்து விடாதே. அவர்கள் உனக்கு தீமையான காரியங்களை செய்தாலும் நீ அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொள். அவர்கள் உன்னை மோடையனாக, பைத்தியகாரனாக, மடத்தனமானவன் என்று நினைத்தாலும் நீ பொறுமையாக நடந்து கொள். எப்போதும் அல்லாஹ்வினுடைய உதவி உனக்கும் இருக்கும் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு ஆறுதல் கூறுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான ஒரு வழிமுறை. அவங்க என்ன துண்டித்து தான் நடக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் பரவாயில்ல, நீ நல்ல முறையில் நடந்துக்கோ. யா ரசூலல்லாஹ் நான் அவர்களுக்கு நல்லதை செய்கிறேன், அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் பரவாயில்ல, நீ நல்லதே செய்து கொண்டிரு. அல்லாஹ்வினுடைய அன்பு உதவி உனக்கு எப்போதும் இருக்கும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர்கள் கூறுகின்றார்கள் என்று சொன்னால் மிக முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு செய்தியாக, ஒரு விடயமாக இதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போன்று இந்த உறவு முறைகளை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் இன்னும் கடுமையாக வலியுறுத்தி கூறக்கூடிய பல வகையான செய்திகள் மார்க்கத்தில் இருக்குகிறது. அதில் இன்று முன்னை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு நாம் பல வருடக்கணக்காக மனிதர்களோடு பேசாமல் இருக்கிறோம் இல்லையா, குடும்பத்தாரர்களோடு உறவு முறைகளை முறித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், லா யஹில்லு லி ரஜுலின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாசி லயாலின். ஒரு இஸ்லாமியன் என்பவன், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனோடு மனஸ்தாபம் கொண்டு 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான ஒரு வரையறையை சொல்லுது. ஒரு மனுஷனுக்கு சண்டை சச்சரவுகள் வரலாம், மனஸ்தாபம் ஏற்படலாம், 3 நாளைக்கு அதை பொறுத்து கொள்ளலாம். 3 நாளைக்கு மேல் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனோடு பேசாமல் இருக்க முடியாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. வயோதிலுஹாதா, இருவரும் சந்தித்து கொண்டு ஒருவரை விட்டு ஒருவர் முகத்தை திருப்பிக் கொள்வது என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு வழிமுறை, இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தராத ஒரு வழிமுறை. 3 நாளைக்கு மேலே என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதனோடு மனஸ்தாபம் கொண்டு பேசாமல் இருக்க முடியாது. அவர்கள் இருவரும் சந்திக்குகின்ற பொழுது ஒருவரை விட்டு ஒருவர் முகத்தை திருப்பிக் கொண்டு செய்யலாகாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய தூதரர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள், வகைருஹுமா அல்லதி இப்தஉ பிஸ்ஸலாம். அந்த 2 பேரில், அந்த சண்டை பிடிச்ச அந்த 2 பேரில், மனஸ்தாபம் கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 பேரில் அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஒருத்தர் அல்லாஹ் தஆலா சிறந்தவராக பார்க்கிறான். யார் அந்த சிறந்தவர்? இஸ்லாமிய மார்க்கம் அந்த 2 பேரில் ஒருவரை என்ன செய்கிறது, சிறந்தவராக எடுத்துக்கொள்கிறது. யார் அந்த சிறந்தவர்னு கேட்டால் இப்தஉ பிஸ்ஸலாம். அந்த இருவருக்கும் நடந்த பிரச்சனைக்கு பின்னால் எந்த ஒரு மனிதன் சலாத்தை ஆரம்பத்தில் சொல்லி அந்த உறவை உயிர்ப்பிக்குகிறானோ அவனை அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சிறந்தவர் என்று சான்று பகர்கிறார்கள். 2 பேருக்கு பிரச்சனை நடக்குதா, 3 நாளாக போயிட்டுது, மனஸ்தாபம் ஒன்று பேசல, 2 பேரும் சந்திக்கிறாங்க, ஒருவருக்கு ஒருவர் முகத்தை திருப்பி கொண்டு செல்வது இஸ்லாத்தின் இல்லாத ஒரு வழிமுறை. அந்த 2 பேரில் யார் சிறந்தவர் கேட்டால், யார் சலாத்தை கொண்டு அந்த உறவை உயிர்ப்பிக்குகிறாரோ அவரை அல்லாஹ்வினுடைய தூதரர்கள் சிறந்தவர் என்று சான்று பகர்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த பட்டியலில் இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்குகிறது. அதையும் தாண்டி சொல்ல போனால் அல்லாஹ்வினுடைய தூதரர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னதி யௌமல் இஸ்னைனி வ யௌமல் ஹமீஸ்.
வாரத்தில் 2 நாள் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த சுவர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து வைக்கிறான். வாரத்தில் 2 நாள் சுவர்க்கத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் தஆலா திறந்து வைக்கிறான். யௌமல் இஸ்னைனி வல் ஹமீஸ், திங்கக்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் அல்லாஹ் தஆலா இப்படி அந்த சுவனத்தினுடைய கதவுகளை திறந்து வைக்கிறான். அந்த 2 நாட்களிலும் ஃபயகுஃபிருல்லாஹு அஸ்ஸ வஜல்ல லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, அல்லாஹுக்கு இணை வைக்காத மனிதர்களினுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். 2 நாளில் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. அந்த நாளில் அல்லாஹுக்கு இணை வைக்காத மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ்வினுடைய நாட்டம்படி மன்னித்து விடுகிறான். இல்லா ரஜுலன், ஒரு மனிதனுடைய பாவங்களை தவிர. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் பாவத்தை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான் இருக்கிறான். யார் அந்த மனிதன் என்று பார்க்குகின்ற பொழுது, கான பைனஹு வபைன அஹிஹி ஷஹ்னா, தன்னுடைய சகோதரனோடு ஒரு பகைமை உணர்வோடு அவர்களுடைய உறவை முறித்து கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த இருவரினுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். ஒரு கிழமையில் அல்லாஹ் தஆலா 2 வாய்ப்பை தர்றான். நீ பாவம் செய்கிற இந்த 2 நாளில் நான் சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து வைக்கிறேன். அந்த 2 நாள்லையும் நீ அல்லாஹ்வை யாருக்கும் இணை வைக்காமல் இருந்தால் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விடயத்தை சொல்கிறான். இந்த விடயத்தை நீ செய்யாமல் இருந்துடணும். என்ன விடயம்னு கேட்டால், ஷஹ்னா என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு பகைமை உணர்வு, ஒரு பகைமை தன்மை, ஒரு விரோத தன்மை அற்ற சகோதரனோடு உறவை முறித்து கொண்டிருந்தால் அந்த மனிதர்களினுடைய பாவங்கள் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். எதுவரைக்கும் என்று சொன்னால், மலாயிகாமார்களை அல்லாஹு தஆலா நோக்கி சொல்லுகிறான், உந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்களா என்று பார்த்து விட்டு வாருங்கள். உந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அவர்கள் சரியான முறையில் அந்த உறவை உயிர்ப்பித்து கொண்டு விட்டார்களா என்று பாருங்கள். அப்படி அவர்கள் சரியான முறையில் நடந்து விட்டால் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். இல்லையெனில் அவர்களுடைய பாவங்கள் அவர்கள் ஒன்றாக சேருகின்ற வரைக்கும் அல்லாஹ்வின் மூலமாக மன்னிக்கப்பட மாட்டாது என்ற ஒரு எச்சரிக்கையான செய்தியை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எங்களுடைய பாவங்களும் நாங்களும் பாவம் செய்திருப்போம். அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய பலகீனமானவர் என்ற அடிப்படையில் நாங்களும் பாவங்கள் செய்திருப்போம். அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசையோடு நாங்கள் இருந்திருப்போம். இன்று எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் உறவுமுறைகளோடு நடந்து கொள்கிறோமா? எங்களுடைய உறவுமுறைகளோடு சரியான முறையில் உறவாடுகின்றோமா? அல்லது அவர்களை இந்த உலக விடயங்களுக்காக நாங்கள் உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து அவர்கள் யாரோ நாங்கள் யாரோ என்று ஒரு நிலைப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற ஒரு விடயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரண ஒரு விடயம் கிடையாது. அல்லாஹ்வினுடைய மன்னிப்பிலிருந்து எம்மை தூரமாக்கக்கூடிய ஒரு மகா பெரிய விடயமாக இந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த உறவுமுறைகளோடு நன்றாக நடந்து விட்டால் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் பரக்கத்தை தருகிறான். எங்களுடைய அந்த ஆயுளை அல்லாஹ் தஆலா நீட்டி எங்களுக்கு அது சந்தோஷம் அளிக்கும் என்று சொன்னால் எங்களை அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் உறவுமுறைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள சொல்லுகிறார்கள். இன்னும் இது ஈமானோடு தொடர்பு பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த உறவுமுறைகளோடு சேர்த்து வாழக்கூடியவர்களை தன்னோடு சேர்த்து வாழ்கிறான், அதை துண்டிக்கக்கூடியவர்களை அவனும் துண்டித்து வாழ்கிறான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளை நாம் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் ஒரு சபையில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் ஒரு சபையில் இருக்குகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், அக்பிர்னி பி அமலின் யுதுஹில்னியல் ஜன்னா, எனக்கு ஒரு அமலை நீங்கள் சொல்லித்தாங்க, அறிவித்து தாருங்கள். அந்த அமல் என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். எப்படி கேள்வி? யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அந்த அமலின் மூலமாக நான் சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய தூதரவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. அல்லாஹ்வினுடைய தூதரவர்களோடு ஒரு சபை இருக்கிறாங்க. ஃபகாலல் கௌம், அந்த மனித கூட்டம் கேட்குறாங்க, மாலஹு மாலஹு, இந்த மனிதனுக்கு என்னப்பா நடந்துட்டு? எவ்வளவோ ஒரு பெரியோரு விடயத்தை, சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய விடயத்தை சர்வ சாதாரணமாக சிம்பிளாக இந்த மனுஷன் கேட்குறாரு.
இவருக்கு என்ன நடந்துட்டுன்னு சொல்லி அந்த மனிதர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், அரபு மாலகு, அவருக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம் இல்லையா, அதனால அவர் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு சொல்றாங்க. ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய தூதர்கள் 4 விடயங்களை கற்றுக் கொடுக்குறார்கள். இந்த 4 விடயத்தை நீங்க செஞ்சிருங்க, சொர்க்கம் போறதுக்கு லேசா இருக்கும், சுவர்க்கத்துக்கு போவதற்கான வழி இந்த 4 விடயம் என்று அல்லாஹ்வினுடைய தூதர்கள் முதலாவதாக சொல்லுகிறார்கள். தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்கிக்கொள், அல்லாஹுக்கு நிகராக எதையும் நீ ஆக்கி விடாதே, அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே, ஷிர்க் வைத்து விடாதே என்று அந்த மனிதனுக்கு முதலாவது விடயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. இரண்டாவது சொல்லுகிறார்கள், வதுகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீ நிலைநாட்டிக்கொள், சொர்க்கத்துக்கு போவதற்கான வழிகளில் இரண்டாவதாக சொல்லுகிறார்கள். வதுகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை அந்த நேரத்துக்கு நீ என்ன செஞ்சிரு, நிலைநாட்டக்கூடியவனாக வாழ்ந்து கொள். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், வதுத்திய ஜகாத்த, உனக்கு ஜகாத்துடைய கடமையை நீ சரியான முறையில் நிறைவேற்றி விடு. ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில நீ இருந்துட்டியன்னு சொன்னால் அந்த கடமையை நீ என்ன செஞ்சிரு, சரிவர நிறைவேற்றி விடு என்று சொல்லிவிட்டு நான்காவதாக சொல்லுகிறார்கள், வதஸிலுர் ரஹிம, அல்லாஹு தாலா உனக்கு தந்திருக்கக்கூடிய உறவு முறைகளோடு சொந்தக்காரர்களோடு நல்ல முறையில் நீ வாழ்ந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்துக்கு போவதற்கான வழிகளில் ஒன்றாக என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய தூதர்கள் இதை வழிகாட்டி விட்டு அந்த மனிதரை பார்த்து சொல்றாங்க, ஜரஹா, அவர் ஒட்டகத்தில் இருந்து இந்த கேள்வியை கேட்கிறாரு, அவருடைய வாகனத்தில் இருந்து இந்த கேள்வியை கேட்கிறாரு. அல்லாஹ்வினுடைய தூதர்கள் உன்னுடைய குடும்பத்தோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், உன்னுடைய வாகனத்தை உன்னுடைய வீட்டை நோக்கி நீ செலுத்துவாயாக, உன்னுடைய ஒட்டகையை நீ உன்னுடைய குடும்பத்தாரை நோக்கி நீ செலுத்துவாயாக என்று அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய தூதரர்கள் அறிவுரை சொல்லுகின்றார்கள். என்று சொன்னால் இன்று நாம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை இறுக்கி பிடித்து வைத்திருக்கிறோமா அல்லது அதை சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கின்றோமா என்பதை கட்டாயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உறவு முறைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கூறுகிறது. அவர்களோடு உறவை நாங்கள் முறித்து நடக்கக்கூடாது, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் மனமுருகல்கள் ஏற்பட்டாலும் 3 நாளைக்கு மேல் ஒரு சகோதரனோடு பேசாமல் இருப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிமுறை கிடையாது. அவர்களில் சலாம் சொல்லி அந்த உறவை மீண்டும் ஆரம்பிக்கக்கூடியவர் சிறந்த மனிதனாக இருப்பார் என்று அல்லாஹ்வினுடைய தூதர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் படித்திருந்தோம். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை அல்லாஹ்வினுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள். ஜுபைர் இப்னு முத்தஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், ஒரு மனிதன் சுவனம் நுழைய மாட்டான். யாருன்னு தெரியுமா? உறவுகளை முறித்து வாழக்கூடியவன் சுவனம் நுழைய மாட்டான். லா யதுகுலுல் ஜன்னா, சுவனம் நுழைய மாட்டான். காத்திஉன், உறவுகளை முறித்து வாழக்கூடிய மனிதன் சுவனம் நுழைய மாட்டான் என்ற ஒரு எச்சரிக்கையான செய்தியையும் அல்லாஹ்வினுடைய தூதரர்கள் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு சொல்லி இருப்பதை பார்க்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, ஒரு மார்க்க விடயத்தை நாங்கள் படிக்குகின்ற பொழுது அது சம்பந்தமான தவறுகள் எங்களிடத்தில் இருந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேவைப்பாடு எங்களிடத்தில் இருக்குகிறது. ஒரு விடயத்தை நாங்கள் படிக்கிறோன்னு வைங்க, அந்த விடயத்தில் நாங்கள் சரியாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு இந்த விடயத்தில் நான் சரியாக செயல்படுகிறேன், இந்த விடயத்தில் எனக்கு குறைபாடுகள் ஏதும் இல்லை என்றால் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுவல்லாமல் அதில் ஒரு குறைபாடு இருக்குகிறது, இதில் நான் சரியான முறையில் நடக்கவில்லை, இஸ்லாமிய மார்க்கம் சொன்னபடி என்ன செய்யல, என்னுடைய அந்த வாழ்க்கை முறையை நான் அமைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா என்னை தண்டிப்பான் என்ற பயத்தோடு அதை திருத்தி கொள்ள நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் உறவுகளோடு எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குகின்றது என்பதை பார்த்து அந்த உறவுகளை வலுப்படுத்துவதற்கான, அந்த உறவுகளை உயிர்ப்பிப்பதற்கான நிலைமைகளை நாங்கள் முன்னெடுத்தோம் என்று சொன்னால் சுவர்க்கம் செல்வதற்கு இலேசாகவும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறவும் ஒவ்வொரு வாரமும் அல்லாஹு தாலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் இலேசாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து
எங்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்த போதிலும், எங்களை அவர்கள் முறித்து வாழ்ந்த போதிலும், எங்களை அவர்கள் வித்தியாசமாக நினைத்த போதிலும் அவர்களோடு சரியான முறையில் நாங்கள் நடந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அன்பு எங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்ற ஒரு செய்தியை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவாத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.